வாங்கம்மா வாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்க, என்னோட கடைக்கு வாங்க. ஒரு பிளேட் 50 ரூபாய் தான், 50 ரூபாய் தான் ஃப்ரைட் ரைஸ். இந்த காலத்துல 50 ரூபாய்க்கு எந்த சாப்பாடும் கிடையாது. என்னோட கடையில மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபா. 50 ரூபா தாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க. ஃப்ரைட் ரைஸ்மா, ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபா தான்மா, 50 ரூபா தான். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ். ஆமா, என்னது இது? இதுவா ஃப்ரைட் ரைஸ் ஓனர். ஆமா, அமிர்தத்தை விக்கிற மாதிரியே கதை விடு. ஆமா, ஃப்ரைட் ரைஸ்னா என்னது? ஓனர், இது கூட தெரியாதா? நான் வேணா உங்களுக்கு செஞ்சு காட்டட்டுமா? இந்த சோத்த வர்க்கது தானே? என்ன ஓனர் இப்படி சாதாரண சோத்த வர்க்கன்னு சொல்லிவிட்டிய? ஃப்ரைட் ரைஸ் ஓனர், ஃப்ரைட் ரைஸ். ஆமா, எங்களுக்கு தெரியும் ஜோர் வர்க்கது. நான் கூட கடை போட்டிருக்கேன், சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸா இருக்கும், இல்லைன்னா ராத்திரிக்கு டிபனா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். நீ என்னடான ஃப்ரைட் ரைஸுங்க சோத்த வறுத்துக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த சோத்த வறுக்காம திங்க முடியாதாக்கும். ஓனர், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும் ஓனர். நீங்க வேணா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்களா. சோற தனியாவா, குழம்பு ஏதாவது இருந்தா ஊத்திட்டா அப்படின்னா விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு இந்த கிண்டுன சோறுனா பிடிக்காது. என்னது கிண்டுன சோறா? ஓனர், என்னமோ டூருக்கு புளிசாதம் கட்டுவீங்களே அது நினைச்சிட்டீங்களோ? இதுல அது கிடையாது ஓனர், ஃப்ரைட் ரைஸ் ஓனர். ரிச் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் ஓனர். இதெல்லாம் இப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதான் தினாம வீட்டுல சோத்துல குழம்பு ஊத்தி தட்டு நிறைய அடிக்கிறீல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓனர். என்ன ரைஸோ ஃப்ரையோ, நானே என் பிள்ளைகளுக்கு பொரிச்ச ஐட்டமே கொடுக்க மாட்டேன். நீ என்னடா சோத்த பொரிச்சு கொடுக்க? ஓனர், பொரிக்கலாம் இல்ல ஓனர், லேசா எண்ணெய் ஊத்தி கிண்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓனர், அப்ப தெரியும். திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையே போட்டு குழந்தேன்னு சொல்லுவிய. சொல்லுங்க ஓனர், உங்களுக்கு எத்தனை பிளேட் வேணும்? நான் என்ன 10-15 பேர் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் ஒருத்தி தானே வந்திருக்கேன், எத்தனை பிளேட் தின்னுடுவேன்? இல்ல ஓனர், நீங்க வெயிட்டான ஆளு, ஒரு 4-5 பிளேட் தும்பியலோன்னு நினைச்சேன். பேதி எடுப்பா, நீ போடிய கடையில மொத்தத்தை நானே வாங்கிடணும்னு உனக்கு ஆசை. ஒரே ஒரு பிளேட் தான், நான் தின்னு பார்த்தட்டும். நல்லா இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போய் இல்லை, வாங்கிட்டு போக மாட்டேன். ஓனர், உங்க புருஷனுக்கு பார்சல் அனுப்பணுமா? அது வேணாலும் சொல்லுங்க ஓனர், கொரியர்ல அனுப்பி விட்டுறியேன். ஆமா, கொரியர்ல அனுப்பி 4 நாள் கழிச்சு போவோம். என் புருஷன் திறந்து பார்த்தோன்னே மூச்சு அடைச்சு சாவறதுக்கு. பேதி எடுப்பா, நல்லா இருக்க மனுஷனை குளோஸ் பண்ணலான்னு திட்டம் போடுறியா? இல்ல ஓனர், நம்ம ஊர் ஐட்டத்தையும் அவர் சாப்பிட்டு பார்க்கட்டுமே. வெளிநாட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்ட மனுஷன், என் கை பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டுமே. ஆமா, இந்த சோத்த வறுத்து திங்கிறது என் புருஷனுக்கு தெரியாது. இது நம்ம ஊர் ஐட்டம், நீ சொன்னா நான் நம்பிடுவேன். உனக்கு கூட்டான் ஜோர்னா என்னன்னு தெரியுமா? உளுந்த ஜோர்னா என்னன்னு தெரியுமா? கருப்பட்டி பணியாரம்னா என்னன்னு தெரியுமா? கம்ப ஜோர்னா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தான் நம்ம ஊர்ல முடி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிடந்தாவே. அடடே ஓனர், பேர்லாம் நல்லா இருக்க. வரிசையா ஒரு நாள் ஒன்னொன்னு போட்டுருவோம் ஓனர். கவலைப்படாதங்க, குழந்தை இருக்க கவலை ஏன்? நீ தானே நல்லா போடுவா. நாளைக்கு வந்து பார்த்தா ஐஸ்கிரீம்ல பச்சி போட்டுட்டு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துப்பா. சாப்பாடு தாரியா, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? ஓனர் கோபடாங்க ஓனர், ஒரு நிமிஷத்துல தாரேன். இந்தாங்க ஓனர், சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ரிசல்ட்ட சொல்லுங்க. ஆமா, நீ பச்சை எழுதிக்கிட்டு இருக்க, நான் திருத்தக்கு வந்திருக்கேன், ரிசல்ட்ட சொல்லிடுவேன். இந்த வார்த்தை சோத்துக்கு ஒரு வரலாறு வேற. சரி ஓனர், கோபடாம சாப்பிடுங்க. ரொம்ப சூடா இருக்கே, பசியா இருக்கீங்களோ? பசியா இருக்கேன், பசியா. ஏதோ நல்ல வாசனை வருதேன்னு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா சோத்த வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, இது மேல ஊத்தைக்கு குழம்புங்க. ஓனர், குழம்புல இல்ல ஓனர், இதுதான் சாப்பாடு. இந்த காஞ்சி போன சோத்த எப்படி திங்க முடியும்? தொண்டைக்குள்ளவே குத்திராத முள்ளு மாதிரில இருக்கு. அதான் ஓனர், சாஸ் வச்சிருக்கேன்ல, அத ஊர்கா மாதிரி நக்கிக்கிட்டு சோத்த அள்ளி தின்னுங்க ஓனர். ஏதோ இந்த குருவி மாதிரி சோத்தாலும் ஓரமா இருக்காதா? சே ஓனர், இப்படியா பேசியது? ஃப்ரைட் ரைஸே நாரி போச்சு உங்களால. இப்படிலாம் பேசாங்க ஓனர், கஸ்டமர் வரவியெல்லாம் என்ன நினைப்பவே? ஆமா, கஸ்டமர் அப்படியே கீவுல தான் நிக்காவே. முதல்ல சாப்பிட்டு பாருங்க ஓனர், ரொம்ப தான் பேசுவிய. தின்னு பார்த்துட்டு அதுக்கு வர இருக்கு உனக்கு. நல்லதா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான வறுத்த சோறா இருக்கே. என் பிள்ளைகளுக்கு அப்ப வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஓனர், குழம்புல நீ சொல்ல ஊத்தி ஊத்தி சாப்பிடுறாங்க ஓனர். உன் கடையில வந்து சாப்பிட வந்தேல, என்னதான் சொல்லணும். இந்த அந்த குருவி காலி ஆயிட்டு சொத்தல போடு. ஓனர், சாஸ்ன்னு சொல்லுங்க ஓனர். நீ வச்சிருக்க பார்த்தா அப்படிதான் என் கண்ணுக்கு தெரியுது. கூட சொத்தல போடு தோழி. ஓனர், இது என்ன குழம்பா கரண்டில கோரி கோரி ஊத்துக்கு? சாஸ்ல சொத்தோல் தான் வைப்பே, தொட்டு தான் திங்கன்னு ஓனர். ஊர்கா மாதிரி நக்கிட்டு தின்னுங்க தாங்க. வைக்கிறது எலிப்புழுக்க மாதிரி சொத்தால, இதுல டைலாக் வேற. ஓனர், ஊர்காவா நினைச்சிட்டு சாப்பிடுங்க ஓனர். நல்லா இருக்குங்கனால நீ சும்மா விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, வேற மாதிரி வச்சுக்க, தலையில அள்ளி தப்பிட்டு போயிட்டேன்.
ஓனர் கஸ்டமர் வராங்க, கொஞ்சம் தள்ளி நின்று சாப்பிடுங்க. மொத்தத்துல நான் உன் கடை முன்னாடி நின்று விடாது அப்படிதானே? இல்ல ஓனர், நீங்க நின்னதான் என் கடைக்கு கூட்டமே வரும். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று சாப்பிடுங்க ஓனர், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா கஸ்டமர் வரவள கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னேன். இந்த பக்கமா வந்துருங்க ஓனர். எங்க வரல அந்த கஸ்டமர்? பையன கஸ்டமர். இந்த மீன்காரிலாம் உனக்கு கஸ்டமர். வானரி என்ன சாப்பிட்டு இருக்கியே? சோத்த வாங்கிட்டு இப்படி நட்டமா நின்னு திங்கறீல, எதுக்கு உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? ஆனா அந்த பக்கத்துல பீம்ஜிலாம் கிடக்குதுல்ல. இது சோறுனு உனக்கு தெரியுமா? இது ஃப்ரை ரைஸ். ஃப்ரைஸ்னா ஓட்ட பந்தயத்துல ஓடி தருவாவே. அப்ப நீங்க வாடி வந்து தான் வாங்கி இருக்கீங்களா? ரூபா கிடையாது, சும்மா தானா? ஆமா மீன்காரி, ஓடிட்டு வந்தீனா கிடைக்கா ஓடு. சரி வானரி, இருங்க வாடு சொன்னா ஓடிட்டு வந்துறீ. ஓனர் வந்த ஒரு கஸ்டமர் இப்படி ஓட விட்டீல ஓனர். நான் இங்க ஓட விட்டேன். பேதி இருப்ப அந்த மீன்காரி தான் அவளா வந்து பேசிட்டு அவளே ஓடியா. உங்களால தான் ஓடனா ஓனர். எப்படியும் மீன்காரக்க ஒரு 5 ஃப்ரைட் ரைஸ் ஆவது வாங்கியிருப்பாவ. உங்களால எனக்கு நஷ்டமாயி போச்சு ஓனர். அந்த 5 ஃப்ரைட் ரைஸ்க்கும் நீங்க தான் ரூபா தரணும். ஆமா ஆமா, வாய் விழுந்துட்டு நில்லு தருவேன். அவ ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இப்ப வருவா, வந்து வாங்குவா. ஓனர் நீங்க ரூபா கிடையாதுன்னு சொன்னீல்ல, இப்ப 5 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினவனா அதுக்கு நீங்க தான் ரூபா தரணும். ஆமா நான் தருவேன், நீ வாங்குவா. நான் சாப்பிட்டுட்டு கிளம்பி. இந்த ஓனரால் இன்னைக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டுல போச்சு. டே புலம்பிட்டே நில்லு. வாங்கம்மா வாங்க, ஃப்ரைட் ரைஸ்மா ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபாய் தாம்மா, 50 ரூபாய் தான். ஃப்ரைட் ரைஸ் வாங்க வாங்க 50 ரூபாய். குழந்தை ஃப்ரைட் ரைஸ் கடையா போட்டுருக்கா? ஆமா சௌமி, ஃப்ரைட் ரைஸ் தான். எவ்வளவு குழந்தை? 20 ரூபாய்க்கு தருவியா? ஏன் 8 கேளாம்? குழந்தை எங்க அம்மா 5 ரூபாய்க்கு தான் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னா. நான் தான் 20 ரூபாய்க்கு கேக்குறேன். 20 ரூபாய்க்கு தா குழந்தை. சௌமி ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபாய் தான். அதையும் குறைச்சி 20 ரூபாய்க்கு தாண்டி கேட்டா எப்படி தர முடியும்? குழந்தை பாதி ஃப்ரைட் ரைஸ் தந்தா கூட போதும். எங்க அம்மாக்கு வீட்ல சோறு இருக்கு, நான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே. சௌமி பாதினா கூட 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம நான் வந்து இது ஒன்றும் சும்மா செய்யல. பிரியாணி அரிசியில செஞ்சிருக்கேன், நிறைய காய்கறி போட்டிருக்கேன். இதுக்கான சாஸ் எல்லாம் வாங்கி ஊத்திருக்கு. கேஸ் என்ன ஆகுறது? ஒரு 50 ரூபா கூட வைக்கலனா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஃப்ரைட் ரைஸ்ல எனக்கு 5 ரூபா கூட கிடைக்காது. இதுல நீ பாதிதா பாதி விலைக்கு தானே என்ன அர்த்தம்? ஒன்னு வாங்கி சௌமி 50 ரூபா தான். அநியாய விலை வச்சு ஊரெல்லாம் கொள்ளையடிப்பா. இல்லாதவிய 70 ரூபாய் கம்மியா கேட்டா தர மாட்டா. இவளுக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா? புருஷன் அவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவன் என்னடான்னா ஒண்ணும் இல்லாத மாதிரியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏ சௌமி என்ன பிள்ளை போடட்டுமா? 50 ரூபாய்க்கு தான் தருவியா? ஆமா சௌமி, ஒன்னு 50 ரூபா தான். இதுதான் உங்க கஸ்டமராக்க பையன கஸ்டமரி. யாருக்குன்னு இந்த ஓனர் ரபில் வந்துட்டாப்ளோ. இப்போ எதுக்கு என்ன இழுக்க பேதி இருப்பா? நீங்க மட்டும் என்ன இழுக்குறீங்களா? ஆமா உன்னை இழுத்தேன், குடிமி இழுக்க மாட்டேன்னு பாரு. ஏ குழந்தை, நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு 2 பார்சல் மட்டும் கட்டிட்டா. வீட்டுக்கு போன என் பிள்ளைகள் காத்துட்டு கிடக்க நேரம் ஆகுது. ஏ குழந்தை, நான் தான் முதல்ல கேட்டேன் உன்கிட்ட. எனக்கு தான் நீ முதல்ல ஃப்ரைட் ரைஸ் தரணும். எனக்கு தந்துட்டு அப்புறம் அந்த ஓனர் ரபிலுக்கு கொடு. சௌமி நீ இப்பதானே வந்தா? ஆனா ஓனர் அப்பவே வந்துட்டாவ. இவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாவ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் தான வாங்கிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன். அதுக்கு பிறகு தான் ஓனர் ரபில் வந்தாவ. அதனால எனக்கு தான் முதல்ல தரணும். நீ என்ன பாதியா கால்வாசியா முழுசா நீ சொல்லவே இல்லையே. ஆமா, நீ அப்படியே பாதிக்கு தந்துருவா. அத இவ்வளவு நேரம் வசன பேசணும்ல. முழுசா தான தருவேன்னு சொன்னா முழுசாவே தந்து தொலை. ஓனர் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க ஓனர். சௌமிக்கு முதல்ல குடுத்துறியா சாப்பிட போறலாம். இங்க பார், நான் தான் முதல்ல உன் கடைக்கு வந்தது. இந்த குடிமி கொண்டலாம் எனக்கு பேர இப்ப வந்தது. மரியாதை எனக்கு தந்துட்டு அதுக்கு வர மத்தவியல பாரு. ஓனர் கஸ்டமர் சாப்பிட வந்திருக்கா ஓனர். அதுவும் ரொம்ப டென்ஷனா இருக்கா, குடுத்துறியனே. ரொம்ப டென்ஷனா இருந்தா கஸ்டமர் தூக்கி அந்த அடுப்புக்குள்ள வை. எனக்கு முதல்ல பார்சல் கட்டி நான் போட்டோனே. இங்க பாருங்க ஓனர் ரபிலே, நான் தான் முதல்ல கேட்டேன். நீங்க ரெண்டாவதா தான் வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு பிறகு தான் நீங்க வாங்கணும். அப்படியே நீ சொன்னா அப்படியே கேட்டுருவேன். நான் அப்பவே வந்து இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்சல் நீங்க இப்பதான் கேட்டீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். முதல்ல குழந்தை எனக்கு தான் தரணும், அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு. ஏ குழந்தை, எனக்கு முதல்ல ஃப்ரைட் ரைஸ் கொடு. நீ கொடுத்து தான் பாரு, உன் கொண்டே நான் இருக்கேன். ஓனர் என்ன ஓனர் இதெல்லாம்? அந்தால சுத்தி இந்தால சுத்தி ஏன்டே வரியல இதுக்கு? நீ சொல்ல வகிட்ட. அந்த குடிமி ரொம்ப துள்ளிட்டு இருக்கா. நான் தான் முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டேன்னு சொல்லித்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத சொல்ல அந்த குடிமி கிட்ட. ஓனர் கஸ்டமர் கோபடியா ஓனர். ஆமா, கஸ்டமர் பெரிய கஸ்டமர். அப்படியே கோபப்பட்டு 5 கப்பல்களை வாங்க வந்திருக்காவ. குடிமி ரொம்ப கோபப்பட்டான்னு வச்சுக்கியா, ஃப்ரைட் ரைஸ்க்கு பதிலா குடிமி ரைஸ் போட்டு தந்துருவேன். சில பேருக்கு வாய் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. ஆமா
ஏய் குழந்தை கெட்டினியா இல்லையா? இந்த கட்டி தரேன் ஓனர், ஒரு நிமிஷம் இருங்க. இரு சாமி, 2 பேருக்கும் 2 நிமிஷத்துல தந்துறியே. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம நில்லுங்க. ஆமா, இந்த குடிமீட்ட போய் சண்டை போடலன்னா எங்களால இருக்க முடியாது. ரொம்ப தான் பண்ணியாத. என்னது இது, இந்த மீன்காய்க்கு நாய்க்கு இளைச்ச மாதிரி இளைச்சிட்டு இருக்கு. ஓனர், இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். மீன்காரக்கோக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. மீன்காரி பேதி பண்ணவனி ஓட சொன்னனும். நீ பிரேஸ்னு கேட்டா நான் பிரேஸ் வாடவில் தான் கொடுப்பான்னு சொன்னேன். அதுக்குள்ள ஓடி போயிட்டு வந்தா பிரேஸ் கேக்க. பிரேஸ் இல்ல வாடரி, சாப்பாடு. நீங்க தானே எனக்கு ரூபா கொடுக்காம வாடன வாதம் சொன்னீங்க. அதுக்கு தான் வாடிட்டு வந்தேன். நீங்களும் வாடிட்டு வந்தா சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே நம்பிட்டு ஓடிடுவியா? ஓடி அப்படியே போய் கடல் வரைக்கும் ஓடி உள்ள வேண்டியதானே? சண்டே இந்த வானாரபில் உங்களை ஏமாத்திருக்கவ சும்மா விடாதங்க. ஆமா, சும்மா விடாதங்க. எல்லாரும் என்கிட்ட வாங்க. வானாரி இப்படியே ஏமாத்தியது? நான் என்ன சின்ன பிள்ளையா ஏமாத்தி விளையாடியதுக்கு? சின்ன பிள்ளை மாதிரி தான் ஓடிட்டு வந்திருக்கா பேதி இருப்பா. வாடுனா சும்மா கலச்சிருமே நினைச்சிட்டு வாடுனேன். ஆமா, இந்த குழந்தை கடை போட்டுக்கதே சும்மா கொடுத்துருக்கு. எச்சி கையில கூட காக்கா வரட்டும்னா இவன் அவனுக்கு சும்மா தந்துருவா போல்க. ஓனர், உங்க 2 பேர் சண்டையை நீங்களே வச்சிருங்க ஓனர். என்ன சந்தடி சாக்குல எல்லாம் இழுக்காதுங்க. நான் எப்படி சும்மா கொடுக்க முடியும்? நான் ஒரு வியாபாரி ஓனர். ஆமா, பெரிய கப்பல் வியாபாரி. என் ஃப்ரைட் ரைஸ் எங்க? இந்தாங்க ஓனர், வாங்கிட்டு போங்க. ரூபாய் பரவு தாரேன் தா. குடுமி சட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு, இல்ல குடுமி ரைஸ் ஆகிற போகுது. ரொம்ப தான் பியாசியாவே. இப்படி பண்ணிட்டாளே வானரி, எவ்வளவு தூரம் தெரியுமா ஆடி போயிட்டு வந்தேன். சுசாட்டி, இந்த வானரபில் நீ எது சொன்னாலும் நம்பாதங்க. எல்லாம் இப்படி தான் இருக்கும். குவானபில நீ ஏன்னு சொல்லிருக்க கூடாதா? மீன்காரக்க நான் சொல்ற அளவுக்கு நீங்க எங்க நின்னீங்க? ஒரே ஓட்டமா ஓடிட்டீல. அதனால தான் அமைதியா நின்னுட்டேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் 50 ரூபா தான் வாங்கி சாப்பிடுங்க மீன்காரக்கா, நல்லா இருக்கும். சரி வானரபில கூடு. எனக்கு தாக்கலங்க பசி எடுக்குது சீக்கிரம். அந்த தாரி ஜோமி, இந்தாங்க இந்தாங்க, அந்த பக்கம் சேர் கிடக்கு, அங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ்மா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கம்மா, வாங்க. சூடான ஃப்ரைட் ரைஸ் உடனே வாங்க, சாப்பிடலாம் வாங்க. 50 ரூபா தாம்மா, 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ். வார் அடிச்சு தொலைக்குத. டிவிலயும் ஒன்னும் போட மாட்டேங்க. பாட்டு சீரியலையே திருப்பி திருப்பில போடியா, என்ன செய்யறது? தங்கச்சி, தங்கச்சி குடிச்சு மரியா. எக்கா, இங்கதான் இருக்க, உள்ள வாங்க. தங்கச்சிமா, குழந்தை ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்கலண்டா. அப்படியாக்கா, இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையா போட்டிருக்கா? நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் கடையில போடுவான்னு நினைச்சேன். காபி கூட்டுக்கு வாங்கிக்கிடலான்னு நினைச்சேன். என்ன திடீர்னு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டுட்டா? தங்கச்சிமா, நான் ஒரு வாயி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன்டா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷடோஜா பிள்ளைகளுக்கு 2 பார்சல் வாங்கிட்டு வந்தா. அதுல ஒண்ணு எனக்கு கொடுத்தாளா. நான் ஒரு வாய் தான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்கே, கடையிலே போய் சுட சுட சாப்பிட்டுக்கலான்னு அதை அவட்டே கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன்டா. வரியா, நம்ம கடையில போய் சூடா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். சரிக்கா, சாப்பிடலாம். நானே போர் அடிக்குதே, என்ன செய்யலாம் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்கக்கா, போய் ஃப்ரைட் ரைஸ் திம்பா. எம்மா குறிச்சி மாதிரியா, என்ன ஃப்ரைட் ரைஸா வாங்க போறா? ஆமா, இன்னைக்கு குழந்தை ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்காளாம். நானும் அக்காவும் போய் சாப்பிட்டுட்டு வரோம். எனக்கு உங்களுக்கு வீட்டுல கார குழம்பு வச்சு சோறு பொங்கி வச்சிருக்கேன். அதை போட்டு சாப்பிடுங்க, பசி எடுத்தா. நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். குர்சி மாதிரியா, எனக்கு கார குழம்பு சோறுலாம் வேண்டாம். அது மதியமே தின்னாச்சு. எனக்கும் சேர்த்து ஃப்ரைட் ரைஸே வாங்கிட்டு வந்துடும். உங்களுக்கும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தா வீட்டுல சுவாத்தை யார் திங்கது? இன்னைக்கு சுவாத்தை தின்னுங்க. ஃப்ரைட் ரைஸ்ல இன்னொரு நாள் பாப்போம். குர்சி மாதிரியா, என்னால் சாப்பிட முடியலம்மா. வாங்கிட்டு வந்துடும். இவருக்கு இதே ஒரு வேலை. தினாம வீட்டுல சாப்பிட முடியாது. எக்கா, கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெட்டி போட்டு கார குழம்பு வச்சிருக்கேங்க்கா. இவரு அதை சாப்பிட்டா என்ன? ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லியாரு. பாவமா குழந்தைனாரு, வாங்கிட்டு வந்து கொடு. அவருக்கும் ஆசையா இருக்கும்ல. குழம்ப சூடு பண்ணி வச்சுக்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்டா. தேனாம இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நாளைக்கு அதே குழம்பு தான் சாப்பிடணும். பரவாயில்லையா? பரவாயில்ல குர்சி மாதிரியா, வாங்கிட்டு வா. எனக்கு 2 பார்சல் வாங்கிட்டு வந்துரு. ஆமா, உமருக்கு 1 பத்தாது, 2 வேணும். வாங்கிட்டு வாரேன். நாளைக்கு இதே கார குழம்பு தான் திங்கணும். எக்கா, வாங்க போவோம். ஐயா, ஜாலி, ஃப்ரைட் ரைஸ் வர போகுது. குறிச்சி மாதிரியா, குழம்புல இருந்து நான் தப்பிச்சிட்டேனே.
வாங்கம்மா வாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்க வாங்க. 50 ரூபா தான்மா ஃப்ரைட் ரைஸ், 50 ரூபா தான். ஏழை குழந்தை, ஃப்ரைட் ரைஸ் வியாபாரமா இன்னைக்கு? ஆமா பாட்டி, ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் தான். எம்மாடி குழந்தை, என்ன பாட்டி? உங்ககிட்ட நான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கேன்ல, இந்த சாதம் கீடெல்லாம் போடாம குழம்பு சாதம் போடுன்னு. தட்டு நிறைய சோறு போட்டு அதுல 5 அருவி மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிடதான் எனக்கு பிடிக்கும். இது தொண்டையில போவே போவாது, விற்கும். என்ன செய்யறது? சரி பாட்டி, நேர் விருப்பம் கேட்டிய. குழம்பு சாதத்தோட ஃபுல் மீல்ஸ் போட்டுருவோம். 5 அருவியோ 10 அருவியோ எத்தனை அருவி வேணாலும் ஊத்திடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு வாய் வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ஓடி வந்தேன். ஓ, ஓனர் வாங்கிட்டு வந்ததுல சாப்பிட்டீங்களோ? ஆமா குழந்தை, அதான் தங்கச்சியை கூட்டிட்டு வாரேன். சரி, எங்களுக்கு 2 பிளேட் ஃப்ரைட் ரைஸ் கொடு. ஏழை குழந்தை, என்ன பாட்டி? 2 பார்சல் பண்ணிடலாம். 2 எதுக்கு பாட்டி? தாத்தா மட்டும் தானே வீட்டுல இருக்காரு. நீங்களும் வீட்டுல போய் சாப்பிட போறீங்களோ? இல்ல, நான் அக்கா கூட இங்க தான் சாப்பிட போறேன். கிழவனார் தான் 2 வேணும்னு சொல்லி விட்டாரு. அவருக்கு 1 தின்னா பத்தாதான், 2 வேணுமா? சரி பாட்டி, வயசான காலத்துல தாத்தா ஆசைப்படியாரில் வாங்கி கொடுத்துருங்க. அவருக்கு சொன்னா புரிய மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப திங்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. கேட்க மாட்டேங்காரு. இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் ரொம்ப ஊத்தாம லேசா ஊத்தி கூடு. சரி பாட்டி, வயசான வீல பார்த்து போட்டுருவோம். குழந்தை, தங்கச்சிக்கு எனக்கும் தாமா. இந்த தரேன் பாட்டி. இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. அப்பாடா, இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் அமோகமா நடந்திருக்கு.